Hi friends, welcome to Kitchen's Guru. நாம இன்னைக்கு எலும்புக்கு வலு சேர்க்கிற பிரண்டையை வச்சு ஒரு டிஷ் செய்ய போறோம். உடைஞ்ச எலும்பை ஒட்ட வைக்கிற பவர் இந்த பிரண்டைக்கு உண்டு. இந்த பிரண்டையை வச்சு சத்தான சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த சட்னி ரொம்ப டேஸ்டா இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, உப்புமா, சொச்சி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க இப்ப சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க போற வீடியோவை நீங்க உடனடியா பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். பிரண்டையை எடுத்துட்டு வந்து ஒரு நாள் ஃபுல்லா நம்ம வச்சிருந்து மறுநாள் சமைச்சோம்னா நமச்சல் இருக்காதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இது ஒரு நாள் பறிச்சுட்டு வந்து ஒரு நாள் இருந்த பிரண்டை, அதனால தான் கொஞ்சம் இலை வாடி இருக்கு. இந்த பிரண்டையை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலசி சுத்தம் பண்ணிக்கோங்க. இந்த 4 பக்கமும் இடுக்கு இருக்குல்ல, இதெல்லாம் மண் நிறையா இருக்கும், கருப்பு கருப்பாக இருக்கும். அதனால் நல்லா அலசி சுத்தம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிரண்டையை எப்படி கட் பண்ணி நார் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி கையில் நல்லெண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெயோ தடவிக்கோங்க. தடவிட்டிங்கன்னா அந்த அரிப்பு நமச்சல் இருக்காது. அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா புளி தண்ணியை கரைச்சி அதில் உப்பை போட்டு அதையும் தடவிப்பாங்க. அதையும் தடவிக்கலாம், அந்த புளிக்கு வந்து அரிக்காதுன்னு சொல்லி. எண்ணெயும் கையில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் நல்லெண்ணெய் கையில் அப்ளை பண்ணியிருக்கேன். எப்படி இதை கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கணுவுன்னு சொல்லுவாங்க. இந்த கணுவில் இப்படி உடச்சிக்கோங்க. உடச்சி இப்படி இழுத்திங்கன்னா நார் வரும். இங்கே பாருங்கள், இதேமாரி இப்படி வந்துச்சுன்னா நார் வந்துடும். இது வந்து இங்கே பாருங்கள், பிரண்டையில் வந்து வேர் பகுதி. இதை நம்ம வீட்டில் ஒரு சின்ன தொட்டியில் நட்டு வச்சா கூட நமக்கு வீட்டில் வந்துடும். நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த கணுவுலேருந்து வேர் வரும். இதை அப்படியே வச்சிங்கன்னா தொட்டியில் வந்து அழகாக வந்துடும். உங்களை காட்டுறதுக்கோசரம் எடுத்து வச்சுருந்தேன். பிரண்டையை நார் எடுத்து கட் பண்ணி வச்சாச்சு. நம்ம சட்னிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் கட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி, 2 ஸ்பூன் துருவின தேங்காய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடுகு, உப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, சமையல் எண்ணெய். இப்போ நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். நம்ம சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 2-3 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடிடுச்சு. நம்ம பிரண்டையை முதல்ல வதக்கி எடுத்துக்கலாம். மிதமான தீயில வதக்கிக்கலாம். நமக்கு கட் பண்ணும்போது கொஞ்சம் நிறையா தெரிகிற மாதிரி இருக்கும். நல்லா வதங்கிடுச்சுன்னா குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ தீயை கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்குவோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். முதல்ல நம்ம நறுக்கி வச்ச இஞ்சி சேர்த்துடலாம். இப்போ
வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நான் 5 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் வதக்கும் போது நம்ம கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்து வதக்கணும்னா சீக்கிரம் வதங்கிடும். ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளியும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தேங்காயை அதில் சேர்த்துடலாம். தேங்காயை ரொம்ப வதக்க வேண்டாம், கொஞ்சம் சூடு ஏறினா போதும். தேங்காயும் சேர்த்துடலாம். நம்ம புளியை வந்து நார் எடுத்துட்டு புளியை சேர்த்துடலாம். புளி அந்த சூட்டில் இருந்தால் சீக்கிரம் மஞ்சிரும், அதனால் புளியும் சூடு எடுத்துடலாம். புளியும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. அரைச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆறட்டும், நம்ம ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம அரைக்கலாம். இப்போ வதக்கின வெங்காயம் நல்லா ஆறிடுச்சு. நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். முதல்ல பிரண்டையை சேர்த்துடலாம். வதக்கி வச்ச எல்லாத்தையும் சேர்த்துடலாம். எப்பயுமே நம்ம வந்து சட்னி அரைக்கும்போது சிகப்பு மிளகாயாக இருந்தாலும் பச்சை மிளகாயாக இருந்தாலும் சில மிளகாய் வந்து காரம் அதிகமாக இருக்கும், சில மிளகாய் வந்து காரம் கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம வதக்கி வச்ச மிளகாயில் ஒரு மிளகாய் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம மீதி மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். தேவைன்னா நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் தண்ணி கழுவி சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்தோம், அதனால் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். தேவைன்னா அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் வதக்கின பிரண்டை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, தேங்காய், புளி, உப்பு, மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம். நம்ம இப்போ அரைச்சிட்டு வரலாம். சட்னிக்கு இப்போ தாளிச்சிடலாம். வானல் சூடேறட்டும். இந்த எலும்பு முறிவுலாம் வந்துச்சு, இந்த போனில் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சட்னிலாம் அரைச்சி கொடுப்பாங்க. பிரண்டை, உப்பு, புளி அது 3 கிரைண்டரில் அரைப்பாங்க. கை வைக்காமல் கரண்டியால் தள்ளி அரைச்சி அதை வந்து பத்துன்னு சொல்லுவாங்க, அப்ளை பண்ணுவாங்க. பிரண்டை வந்து அவ்வளோ நல்லது. எலும்பு சம்மந்தம், நரம்பு சம்மந்தத்துக்கெலாம் அவ்வளோ நல்லது. நல்லா நார்ச்சத்து உள்ளது. நம்மளால் கிடைக்கிறப்போ நம்ம வந்து கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போ வானல் சூடேறிடுச்சு. 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம்.
கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலையை வந்து நம்ம சட்னிக்கு தாளிக்கும் போது எண்ணெயில் போட்டு அந்த கருவேப்பிலை வறுபட்டுச்சுன்னா சட்னியே டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பிரண்டை சட்னி இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துட்டிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.